Hi 8th standard students. So நமக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒன் லெசன் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணோம். ஜியாகிரஃபியோட ஃபஸ்ட் லெசன் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன லெசன் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரி லெசன் 1 அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அந்த லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அட்வென்ட் அப்படின்னா வந்துட்டு வருகையை தான் வந்துட்டு அட்வென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் வந்துட்டு எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 1. இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா டு நோ அபவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன சோர்சஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த போர்ச்சுகீஸ் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசியர்களோட ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னென்ன. நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் டச் ப்ரெசன்ஸ் இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ் அண்ட் டச் வந்துட்டு இந்தியாவில் இருக்கும்போது என்னென்ன இம்பேக்ட் வந்து இருந்தது. ஸோ டு நோ அபவுட் த கொலோனியல் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் டென்மார்க். அதாவது டென்மார்க் வந்துட்டு என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டு நோ அபவுட் த அரைவல் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு செட்டில் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1 அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெனி ஆஃப் த ஃபாரின் ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ், மிஷனரிஸ் அண்ட் சிவில் சர்வன்ட்ஸ் who came to India in 18th and 19th centuries have left accounts of their experience and their impressions of various parts of the country. அதாவது நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸு, அந்த ட்ரேடர்ஸ், அதாவது வர்த்தக வாணிபம் செய்ய வர்றவங்க, மிஷினரிஸு, சிவில் சர்வன்ட்ஸு எல்லாம் இந்தியாவில் வந்துட்டு 18th and 19th century காலங்களில் வந்துட்டு வந்தாங்க. வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கான சோர்ஸஸ் நான் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேங்கிற ஒரு அடையாளமும் விட்டுட்டு போனாங்க. அண்ட் இம்ப்ரெஷன் கண்ட்ரி, நம்ம இந்தியன் கண்ட்ரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்துட்டு அவங்களோட கால் தடத்தை வந்துட்டு பதிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட் வி ஹாவ் அப்டன்ட் சோர்சஸ் அட் த இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அண்ட் ரிலீஜன் லெவல். ஸோ நமக்கு மாடர்ன் பீரியடில் நடந்தக்கூடிய ஈவெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய சோர்சஸ் வந்து இருக்குது. நேஷ்னல் லெவலில் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் சரி, இல்லாட்டி ரீஜன் லெவலில் கூட நமக்கு அந்த சோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவோட சோர்சஸ் என்னென்ன, எது மூலயமா நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா the sources for the history of modern India help us to know the political, socio-economic and cultural develops in the history இந்த கண்ட்ரி. ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவோட சோர்சஸ்லாம் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுதுன்னா நம்ம கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ரீதியாவோ இல்லாட்டி எக்கானமி ரீதியாவோ இல்லாட்டி நம்மளோட கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாடர்ன் இந்தியாவோட சோர்சஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த வெரி பிகினிங் த போர்ச்சுகீஸ், த டச், த ஃப்ரெஞ்ச், த டைன்ஸ் அண்ட் த இங்கிலீஷ் ரெக்கார்டட் தேர் அஃபிஷியல் டிரான்சாக்ஷன் இன் இந்தியா ஆன் த ஸ்டேட் பேப்பர். ஸோ ஃப்ரம் பிகினிங்லேருந்து, அதாவது இப்போ போர்ச்சுகீஸ் வராங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங்லேருந்து அவங்க இந்தியாவுக்கு எப்போ வராங்கலேருந்து அவங்க இந்தியாவை விட்டு எப்போ போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அந்த டேட்டில், அந்த டேஸ், அந்த பீரியடில் வந்து அவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஸ்டேட் பேப்பர்ஸ், ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லியிருக்கும். அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அஃபீஷியலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல் ப்ரிசர்வ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு நோ அபவுட் தேர் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு ரெக்கார்டு. எதுக்குன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்தியா கூட வந்துட்டு என்ன ரிலேஷனில் வந்து இருந்தாங்க அப்படின்னு தெரிவிக்கிறது. ஸோ த அர்ச்சீவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காப்பகங்கள், அந்த சோர்சஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய இடத்த சொல்லுவாங்க. த அர்ச்சீவ்ஸ் அட் லிம்சன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் வேர் லிட்டரரி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அர்ச்சீவ்ஸ் இங்கே எங்கெங்கே இந்தியாவில் இருக்குன்னா லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ். ஸோ இந்த 4 இடத்துலையும் வந்துட்டு இந்த அர்ச்சீவ்ஸ் வந்து இருக்குது. எதுக்குன்னா வந்துட்டு இதுதான் வந்து நம்ம இந்த 4 பிளேஸ் தான் வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது. எதோட ஸ்டோர் ஹவுஸ்னால் நம்ம ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு விலை மதிக்க முடியாத நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் சோர்சஸ் மஸ்ட் ஹவெவர் பி கிரிட்டிக்கலி evaluated before they are used for historical writing. இந்த ரிசோர்ஸஸ்லாம் முதல்லேருந்தே இருந்தாலும் கிரிட்டிக்கலாக இப்போ வந்துட்டு எவால்வேட் பண்ணி எல்லாத்தையும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இதுதான் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ என்னென்ன விதமான சோர்சஸ் இருக்குது, அதான் நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ். வி கேன் ரைட் ஹிஸ்ட்ரி வித் த ஹெல்ப் ஆஃப் சோர்சஸ் லைக் ரிட்டன் சோர்சஸ் அண்ட் மெட்டீரியல் சோர்சஸ். நம்ம எந்த சோர்சஸை வச்சு நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம எழுத முடியும் அப்படின்னா ரிட்டன் சோர்சஸ். இப்போ ஒருத்தவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணாங்களா, அவங்க
அவங்க ரிட்டன் சோர்சஸ் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி மெட்டீரியல் சோர்சஸ் அவங்க கட்டின மண்டபம் போர்ட்ஸு இல்லாட்டி அவங்க கட்டின கோட்டைகள் அந்த சோர்ஸஸை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டன் சோர்சஸ். எழுத்துப்பூர்வமாக என்ன ஆதாரம் இருக்குன்னா ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் நியூமரஸ் புக்ஸ் வர் பப்ளிஷ்ட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஹென்ஸ் பீப்புள் பிகேன் டு அக்வயர் நாலேஜ் ஈஸிலி இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆர்ட், லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ். ஸோ இது மூலயமா அந்த புக்ஸ் மூலயமா பீப்புள் வந்துட்டு ஈஸியாக அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டாங்க. எந்தெந்த ஃபீல்டுனா வந்துட்டு ஆர்ட்டு, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அந்த சயின்ஸ் ஃபீல்டு எல்லாம் வந்துட்டு அந்த மூலயமா அந்த பப்ளிஷ் பண்ணக்கூடிய புக்கு மூலயமா வந்துட்டு பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு நிறையா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டாங்க. The Europeans came to know about the immense wealth of India from the accounts of Marco Polo and similar sources. ஸோ இந்த யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவோட வெல்த்தை வந்துட்டு இம்னஸ் வெல்த், அதாவது அபுடன்ட் வெல்த்தை வந்துட்டு இந்த யூரோப்பியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா மொராக்கோ போலோ அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் மூலயமா, ரிட்டன் சோர்ஸ் மூலயமா நம்ம இந்தியாவில் வந்துட்டு இவ்வளோ வெல்த் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ த வெல்த் ஆஃப் த இந்தியா அட்ராக்டட் யூரோப்பியன்ஸ் டு திஸ் கண்ட்ரி. நம்ம இந்தியாவோட வெல்த்து தான் வந்துட்டு அந்த யூரோப்பியன்ஸை வந்துட்டு ஈர்த்துச்சு, அட்ராக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு வர்றதுக்கு அது காரணமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஸோ ஆனந்தரங்கம் இஸ் த நேம் டு த கான்ஜூர் வித் இன் த ஆனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. தமிழ் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆனந்தரங்கம்ன்ற ஒரு நேம். he was a dub smash, அதாவது இவர் வந்து டிரான்ஸ்லேட்டர். டப் ஸ்மாஷ்னு உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்லேட்டர். ஸோ he was a dub smash in Pondicherry to assist French trade in India. இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போ ஃப்ரெஞ்சு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழோ நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் தெரியாது, அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு மட்டும்தான் தெரியும். ஸோ இவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தார். யாருக்குன்னா ஃப்ரெஞ்சுக்கும் நம்ம தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தார். ஸோ he recorded the events that took place in French area. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஈவெண்ட்ஸ், அந்த ஃப்ரெஞ்சு வந்து நம்ம இந்தியாவில் என்னென்ன பண்ண நாங்கள் அப் டு டேட் அது வரைக்கும் ஃபுல்லாகவே அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி எழுதினார். ஸோ ஹிஸ் டைரிஸ் கண்டெயின் டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1736 to 1760. ஸோ இந்த பீரியடில் தான் வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அவரோட டைரியில், அந்த ஆனந்தரங்கம் அவரோட டைரியில் வந்துட்டு அந்த 1736 1760 ஈச் அண்ட் எவ்ரி டே வந்துட்டு ஃப்ரெஞ்சு வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணாங்கிறத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. விச் ஆர் ஒன்லி ரிட்டன் செக்யூலர் ரெக்கார்ட் அவைலபிள் டியூரிங் தட் பீரியட். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ் டைரிஸ் ரிவீல் ஹிஸ் ப்ரொஃபவுண்ட் கெப்பாசிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இஸ் எ மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த அவரோட டைரியில் என்ன இருக்குன்னா பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவங்களோட கெப்பாசிட்டி, அதாவது அவங்க பொலிட்டிக்கல் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட கெப்பாசிட்டி வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்பவே மோஸ்டான வேல்யூபிள். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்துட்டு இந்தியாவில் வந்தக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அதுதான் ஒன்று மோஸ்ட் வேல்யூபிள் திங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிட்டன் சோர்சஸ் இன்க்ளூட் லிட்ரேச்சர்ஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், pamphlets, government documents and manuscripts. ஸோ இந்த ரிட்டன் சோர்ஸஸில் வந்து என்னென்ன இன்க்ளூட் லிட்ரேச்சர், அந்த இலக்கியங்கள், அது அப்புறம் அவங்களோட ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், அவங்க இந்தியாவிலேருந்து எங்கெங்கே ட்ராவல் பண்ணிட்டு போனாங்க, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. இப்போ ஃப்ரெஞ்சுன்னு இருந்தாங்களா அவருக்கு ஒரு கிங் இருப்பாங்க, இல்லாட்டி அஃபீஷியல் கவர்னர் ஜென்ரல் அவங்களுமா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி, இம்பார்ட்டன்ட் பர்சனோட ஆட்டோபயோகிராஃபிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அந்த கவர்மெண்ட் வந்து அப்போ இருக்கும்போது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரிட்டன் சோர்ஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அர்ச்சீவ்ஸ்னால் சொன்ன காப்பகங்கள்னு சொன்ன, அதாவது இந்த வேல்யூபிளான ஹிஸ்ட்ரி அந்த நிதியெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிசர்வ். நான் சொல்றேன் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த பிளேஸ்ல வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. த நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொகேட்டட் இன் நியூ டெல்லி. இந்தியாவில் வந்துட்டு நேஷனல் லெவல் வந்துட்டு எங்கே அந்த அர்ச்சீவ் இருக்குன்னா நியூ டெல்லியில் வந்து நேஷனல் அர்ச்சீவ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அது இருக்கு. ஸோ இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சோர்ஸ், அதாவது வந்துட்டு சீஃப் சோர்ஸ், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெக்கார்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இடமா இருக்குது, ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது. ஸோ இட் ஹேஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி ஆஸ் வெல் அஸ் எ கைட் டு த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ரிலேட்டட் டு ஆல் மேட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் சோர்ஸ். எதுக்கு மெயின் சோர்ஸ்னால் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பாஸ்ட், நம்மளோட பாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட பாஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு என்ன விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு கைட் பண்ணுறக்கு, பாஸ்ட்டில் இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் நடந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்காகவும், அட் த சேம் டைம் ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் வரவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் இந்தியா இருந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுறக்கும் நாங்கள் வந்துட்டு அந்த
ஸ்டோர் ஹவுஸில் வந்து எல்லாமே அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அத்தன்டிக் எவிடன்ஸ் ஃபார் நோயிங் த பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் அண்ட் சயின்டிஃபிக் லைஃப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து எல்லா எவிடன்ஸும் இருக்கும். அதாவது வந்துட்டு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக, இல்லாட்டி சோஷியல் சம்மந்தமாக, இல்லை எக்கானமி சம்மந்தமாக, இல்லாட்டி ஒரு கல்ச்சுரல் சம்மந்தமாக, இல்லாட்டி சயின்டிஃபிக் சயின்ஸ் நாலேஜ் சம்மந்தமாக என்னென்ன கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் அப்படிங்கிற சொல்லி எல்லா எவிடன்ஸும் வந்துட்டு அது இருக்கும். இந்தியா சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே அங்கே இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அர்ச்சீவ்ஸ் இன் ஏஷியா. ஏஷியன் கான்டினென்ட்டில் வச்சு நம்ம இந்தியாவோட அந்த இதுதான் வந்துட்டு ரொம்ப லார்ஜஸ்ட் அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா லெவலில். நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ்னு பார்க்கும்போது த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசென்ட்லி நோன் அஸ் தமிழ்நாடு அர்ச்சீவ். ஸோ மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா ப்ரெசென்ட்டில் தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னையில் வந்துட்டு இது இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெப்போசிட்டரிஸ் இன் சதர்ன் இந்தியா. சதர்ன் இந்தியாவில் வச்சு இதுதான் ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப பெரிய அர்ச்சீவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு தமிழ்நாடோட ரெக்கார்டில் என்ன லாங்குவேஜ் இருக்குன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ த கலெக்ஷன் இன்க்ளூட் சீரீஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பெர்ஷியன் அண்ட் மராத்தி. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. யார் யாரோடதுன்னா டச் பீப்புளோடது, டேனிஷ் பீப்புளோடது, பெர்ஷியன் பீப்புளோடது, மராத்தி பீப்புளோடது. இவங்க தான் வந்து மோஸ்ட்டாக தமிழ்நாடு அந்த பார்ட்டை வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது. ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில், போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில், தமிழில், உருதுல வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் ஹேஸ் 1062 வால்யூம்ஸ். ஸோ இது ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ் விச் ரிலேட் டு கொச்சின் அண்ட் கோரமெண்டல் கோஸ்ட். அதாவது வந்து தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸில் வந்துட்டு 1642 வால்யூம்ஸ் வந்துட்டு டச் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது எது கூட ரிலேட் ஆனது வந்துட்டு கொச்சின் அந்த கோரமெண்டல் கோஸ்ட் இருக்குல்ல, கேரளாவோட கொச்சின். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அது வந்துட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1657 டு 1845. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த பீரியடை வந்து கவர் பண்ணுன்னா 1657லேருந்து 1845 அந்த இயர் வரைக்கும் அந்த ரெக்கார்டு வந்து கவர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ த டேனியன் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1777 டு 1845. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னது வந்துட்டு ஃப்ரெஞ்சோடது. செகண்ட் வந்து டேனியன் ரெக்கார்ட்ஸ், டேனியன் பீப்புளோட ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு 1777லேருந்து 1840 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. So he was Dodwell prepared with great effort, and the first issue, the calendar of Madras records, was published in 1917. So டாட்வெல்லுங்கிறது ஒருத்தர், அவர் வந்துட்டு ஒரு நல்ல எஃபர்ட் போடுறாரு. எதுக்குன்னா வந்துட்டு கேலண்டர், அதாவது இந்த நாள் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னு கொண்டு வரக்கூடிய அந்த கேலண்டரை வந்துட்டு அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு அதை எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணுறாருன்னா 1917 அந்த இயரில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ ஹி வாஸ் ஹைலி இன்ட்ரெஸ்டட் இன் என்கரேஜிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ். அதாவது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார்னா ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் நடக்குதுன்னு சொன்னால் அதில் வந்துட்டு இவர் வந்து அதிகமாக வந்துட்டு ஆர்வம் காட்டுவார்னு சொல்கிறாங்க. ஸோ ஹி ஓப்பன் ஏ நியூ சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அர்ச்சி. ஸோ அதனால் அவருக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால வந்துட்டு அவர் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறக்காகவே தனியாக ஒரு அர்ச்சீவ்ஸ் வந்து ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் சோர்ஸஸில் வந்து இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ மெட்டீரியல் சோர்ஸஸ்னால் என்ன, அவங்க கட்டின கோட்டைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க கட்டின டேம்ஸாக இருக்கட்டும், அப்படியே நமக்கு என்ன மெட்டீரியல் சோர்ஸஸ் கிடச்சிருக்குன்னா மெனி பெயிண்டிங் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ நிறைய பெயிண்டிங்ஸும் இல்லாட்டி வந்துட்டு ஸ்டாச்சூஸ், அந்த ஸ்டாச்சு வைப்பாங்களா, ஸோ அதுவும் வந்துட்டு தான் மெயின் சோர்ஸ். இந்த ரெண்டும் தான் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ தே கிவ் அஸ் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ். ஸோ அதிலிருந்து நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும், என்ன இன்ஃபர்மேஷன் அது நமக்கு கொடுக்கும்னா நேஷ்னல் லீடர்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்ஸையும் அந்த அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ், ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்பவே ஹை பொசிஷன் இருந்தவங்களோட அந்த பர்சனாலிட்டிஸையும் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கூடலூர், Indian Gate, Parliament House, President House in New Delhi, etc. are different styles and techniques of Indian architecture. So
ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சர், அதாவது வந்துட்டு இந்த சொல்லக்கூடிய பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களால கட்டப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சர் முறையில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆர் கலெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம். ஸோ இது இல்லாமல் சில மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ண பேனாலேருந்து அவங்க யூஸ் பண்ண தட்டு, சாப்பிடக்கூடிய அந்த தட்டுல வரைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து மியூசியத்தில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தீஸ் மியூசியம் ஹெல்ப் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த மியூசியம் வந்துட்டு நமக்கு வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுன்னா நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மியூசியம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ த நேஷனல் மியூசியம் இன் டெல்லி இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1949. ஸோ இந்த நேஷனல் மியூசியம், டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் மியூசியம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூசியத்திலே வந்துட்டு இந்த நேஷனல் மியூசியம், டெல்லியில் இருக்கக்கூடிய மியூசியம் தான் வந்துட்டு ரொம்பவே லார்ஜஸ்ட். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1949 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ காயின்ஸ் ஆர் த குட் சோர்ஸ் டு நோ அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. ஸோ நமக்கு முன்னாடி இருந்தவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த காயின்ஸ் வந்து, அதாவது காசு வந்து ரொம்பவே குட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரோன் வாஸ் இஷ்யூட் இன் 1862. ஸோ ஃபஸ்ட்டு காயின் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா மாடர்ன் இந்தியா, அதாவது யாருக்கு இல்லைன்னா 1862 அந்த இயரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எட்வர்டு 7 அசன்ட் பை த குவீன் விக்டோரியா. ஸோ எட்வர்ட் 7ங்கிறது ஒரு கிங்கு, அசன்ட் பை த குவீன் விக்டோரியாக்கு அப்புறம். ஸோ அந்த காயின்ஸ் இஷ்யூட் பை ஹிம் போர் ஹிஸ் மாடல். ஸோ அந்த காயினில் எப்படி இருக்குன்னா இவரோட மாடல் வந்துட்டு அந்த காயினில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி செட்டப் இன் 1935. நம்ம இப்போ இருக்கக்கூடிய த ரிசர்வ் பேங்க் ஆஃப் RBI வந்துட்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1935 தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களோட சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வாஸ் எம்பவர் டு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் நோட்ஸ். அதிலிருந்து தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து இது பண்ணிச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி issued by RBI in January 1938 was 5 rupee notes bearing the portrait of King George VI. So ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி RBI வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி எப்போ இஷ்யூ பண்ணுச்சுன்னா 1938 ஜான்வரி மந்தில் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ண நோட் என்னன்னா 5 ரூபி நோட்டை வந்து அவங்க இஷ்யூ பண்ணாங்க. அதில் என்ன இருக்குன்னா இந்த கிங் ஜார்ஜ் 7ஓட ஃபோட்டோ, அந்த போர்ட்ரேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் சோர்சஸில் நமக்கு கிடைச்ச ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ரிட்டன் சோர்ஸும், இன்னொன்று வந்துட்டு ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் சோர்ஸும் பார்த்தோம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதான் வந்துட்டு சோர்சஸில் வந்துட்டு கிடைச்சதுக்கு நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடைச்ச சோர்சஸ். நெக்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸோட வருகை என்னன்னா, ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் பை த டர்க்ஸ் இன் AD 1453 த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் க்ளோஸ்ட். ஆஃப்டர், அதாவது இந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்த டர்க்கி பீப்புள் வந்து இந்த கான்ஸ்டன்டினோப்பிள் அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ண பிறகு த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் க்ளோஸ்ட். அந்த இந்தியாவுக்கும் யூரோப்புக்கு இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ரூட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ த டர்க்ஸ் பெனட்ரேட்டட் இன்டு நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் பால்கன் பெனின்சுலா. ஸோ இந்த டர்க் என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்காக்குள்ளே பெனட்ரேட் ஆகுறாங்க, நுழைகிறாங்க. நார்த் ஆஃப்ரிக்காவுக்குள்ளேயோ பால்கன் பெனின்சுலாக்குள்ளேயும் நுழைகிறாங்க. இட் பிகேம் இம்பரேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் தி யூரோப்பியன் நேஷன் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட்ஸ் டு த ஈஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு இந்த யூரோப்பியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நியூ சீ ரூட்டை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஈஸ்ட் சைடில் வரக்கு. ஸோ வேர்ல்டு அட்லஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சவுத்தில் வந்துட்டு சவுத் ஈஸ்டில் வந்து இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நியூ சீ ரூட் கண்டுபிடிச்சி நம்ம இந்தியாவுக்கு வரக்கு அதுவே ஒரு காரணமாக இருந்துன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் பீப்புள் வந்துட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். Amongst the entire European nations, Portugal was the first foremost to make a dynamic attempt to discover a sea route in India. அதாவது போர்ச்சுகல், அதாவது யூரோப்பியன் நேஷன்ஸ்லேயே வச்சு இந்த போர்ச்சுகீஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து நம்மளோட இந்தியாவுக்கு வரக்கூடிய சீ ரூட்டை வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. Prince Henry of Portugal, who is commonly known as Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. ஸோ இந்த பிரின்ஸ், இவர் பேர் வந்துட்டு ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ராஜா. ஸோ அவர் வந்துட்டு போர்ச்சுகலோட ராஜாவாக இருந்தது. அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையுமே வந்து என்கரேஜ் பண்ணுவார். எதுக்குன்னா வந்துட்டு புது புது விஷயங்கள், அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய புது புது விஷயங்களையும் புது புது இடத்துக்கு போகக்கூடிய அந்த வழிகளையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தலோமியூ
Bartolomeu Dias, a Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487. ஸோ இந்த பார்த்தலோமியோ டியாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு போர்ச்சுகீஸ் sailor. அவர் வந்துட்டு ஆஃப்ரிக்கா வந்து 1487 வந்து ரீச் பண்ணுறாரு. ஸோ he was patronized by the King John II. ஸோ இவர் வந்துட்டு யார் உதவ பேட்ரனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிங் ஜான் 2 தான் வந்துட்டு பேட்ரனைஸ் பண்ணி வழிவகுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம வந்து வாஸ்கோ ட காமா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹி வாஸ் ஏ போர்ச்சுகீஸ் sailor. ஸோ வாஸ்கோ ட காமா another Portuguese sailor reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique from where he sailed to the India with the help of Indian pilot. ஸோ வாஸ்கோ ட காமாவும் வந்துட்டு இன்னொரு போர்ச்சுகீஸ் sailor தான். அவர் வந்து எங்கே ரீச் பண்ணுறாரு, ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட்டை ரீச் பண்ணி அவரோட ஜேர்னியை வந்துட்டு கண்டினியூ பண்ணி மொசாம்பிக்குங்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து அங்கேருந்து அவர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து வழியை வந்து கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வராரு. ஸோ இன் ஏடி 1498 ஹி ரீச்டு கேலிக்கட். ஸோ 1480 வந்து இவர் வந்து கேலிக்கட்டை வந்து ரீச் பண்ணிடுறாரு. வேர் ஹி வாஸ் கார்ட்லி ரிசீவ்ட் பை த கிங் ஜமோரின். ஸோ அங்கே வந்துட்டு இந்த கிங் ஜமோரிங்கிற வந்துட்டு கேலிக்கட்டோட கிங் பேர் தான், ரூலர் ஆஃப் கேலிக்கட் பேர் தான் வந்து கிங் ஜமோரின். அவர் வந்துட்டு இவர் வாஸ்கோ ட காமா வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாரு, கோஆர்டினேட்டாக வந்து ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ எ செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல் sailed towards India following the route discovered by Vasco da Gama with 13 ships and a few hundred soldiers in 1500. ஸோ இந்த வாஸ்கோ ட காமாவை தொடர்ந்து இன்னொரு செயலர், அதாவது போர்ச்சுகீஸ் செயலர், அவர் பேர் தான் வந்துட்டு பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல்ங்கிறது வந்துட்டு ஒருத்தரோட பேர். வாஸ்கோ ட காமா வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்த ரூட்லேயே வந்துட்டு இவரும் இந்தியாவுக்கு வர தொடங்குறாரு. பட் அவர் வரும்போது வந்துட்டு 13 ஷிப்பையும் 1500 சோல்ஜர்ஸையும் கூட்டிகிட்டு வராரு. ஆன் ஹிஸ் அரைவல் அட் கேலிக்கட் தேர் அரோஸ் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் போர்ச்சுகீஸ் அந்த கிங் ஜமோரின். ஸோ அவரோட அரைவலுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கேலிக்கட் அவரும் வந்து கேலிக்கட்டில் தான் அவர் அரைவாகிறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுது, சின்ன சண்டை மாதிரி ஏற்படுது. யாருக்குன்னா அந்த போர்ச்சுகீஸுக்கும் அந்த கிங் ஜமோரினுக்கும் வந்துட்டு அந்த சண்டை வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் வந்து வருது. ஸோ வாஸ்கோ ட காமா came to India for the second time in 1501 with 20 ships and founded a trading center at Kennor. ஸோ இந்த சண்டை ஏற்படும் போது அவங்க போயிடுறாங்க. பட் வாஸ்கோ ட காமா வந்து எகெயின் வந்துட்டு இந்தியாவுக்கு வராரு. எப்போ வராருன்னா 1501 ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வராருன்னா வந்துட்டு 1498 வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவரோட தொடர்ந்து வந்து இன்னொரு செயலர் வராரு. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே சின்ன கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க போயிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் வந்துட்டு வாஸ்கோ ட காமா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு செகண்ட் டைம் வராரு. எப்போ வராருன்னா 1501 வராரு. அவர் சும்மா வரல, 20 ஷிப்போட வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ எந்த ஊர்னா கெனனூருங்க அப்படி அந்த ஊரில் வந்துட்டு அந்த பிளேஸில் வந்துட்டு அவர் ஒரு ட்ரேடிங் சென்டரையும் ஆரம்பிச்சாரு. ஒன் ஆஃப்டர் ஆனதர் தி எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ரிஸ் அட் கேலிக்கட் அண்ட் கொச்சின். ஸோ ஒரு தடவை அவங்க வந்த உடனேயுமே அவங்க வந்துட்டு ஃபேக்ட்ரிஸு அதெல்லாம் வந்துட்டு தொடங்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா கேலிக்கட்லேயும் அந்த கொச்சின் ரீஜியன்ஸ்லேயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து தொடங்க ஆரம்பித்து அவங்க ட்ரேடிங்கை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிங் ஜமோரின் அட்டாக் த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின். ஸோ அப்போ வந்துட்டு இந்த கிங் ஜமோரின் என்ன பண்ணுறாரு, அந்த போர்ச்சுகீஸை வந்து அட்டாக் பண்ணுறாரு. எந்த இடத்துல கொச்சின் பிளேஸில் வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் ஹி வாஸ் டிஃபீட்டட். ஆனால் வந்துட்டு அந்த ஜமோரின் கிங் வந்துட்டு தோற்று போயிடுறாரு. ஸோ கொச்சின் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இது கிங்கை டிஃபீட் பண்ணணுன்னே போர்ச்சுகீஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. பவர்ஃபுல் ஆகி அவங்க வந்து கொச்சினையே அவங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, போர்ச்சுகீஸோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கேபிட்டலாக கொண்டு வந்துடுறாங்க. த தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா வாஸ் இன் 1524. ஸோ வாஸ்கோ ட காமா எகெயின் தேர்ட் டைம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து 1524 வராது. ஹி சூன் ஃபீல் இல் அண்ட் இன் டிசம்பர் 1524 ஹி டைட் இன் கொச்சின். ஸோ அவர் வந்த உடனேயுமே வந்துட்டு ரொம்ப அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் 1524 வந்துட்டு அவர் வந்து இறந்துடுறாரு கொச்சின்ல. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த கிங் ஜமோரின் தான். இவர் வந்துட்டு வாஸ்கோ ட காமாவை வந்துட்டு இன்வைட் பண்ணாமல் இருந்திருந்தா போர்ச்சுகீஸுங்கிறது வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க, அவங்களோட ட்ரேடிங்கையும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இந்த கிங் ஜமோரின் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. எப்போ வராருன்னா 1505 1509 அவர் வராரு. ஸோ இன் 1505 ஃப்ரான்சிஸ்கோ
Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese positions in India. ஸோ இவர் வந்துட்டு ஒரு கவர்னர் ஜெனரல், போர்ச்சுகீஸோட பொசிஷன் இந்தியாவில் அவங்க ஆக்குப்பை பண்ண இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இவர் கவர்னராக வராரு. ஸோ ஆல்மீடியா ஹேட் த ஏம் ஆஃப் டெவலப்பிங் த நேவல் பவர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஸோ இவரோட முக்கிய ஏம் என்ன இருக்குன்னா, போர்ச்சுகீஸரோட ட்ரேடை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு டெவலப் பண்ணுங்கிறது இவரோட முக்கிய ஏமாக இருக்குது. ஹிஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஸோ அந்த பாலிசி தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்கிறாங்க. ஆஸ் போர்ச்சுகீஸ் tried to break the Arabs' monopoly on Indian ocean trade, it negatively impact on the trade interest of the Egypt and Turkey. ஸோ இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கும் அரப் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய ட்ரேடை வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இட் நெகட்டிவ்லி இம்பேக்ட், ஆனால் வந்துட்டு இது நெகட்டிவாகவே இம்பேக்ட் அவங்களுக்கே வந்துடுது ஆஃப் எகிப்த் அண்ட் டர்க்கி. ஸோ சுல்தான்ஸ் ஆஃப் பிஜாப்பூர் அண்ட் குஜராத் வேர் ஆல்சோ அப்ரிஹென்சிவ் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட்ஸ் விச் லெட் டு அன் அலியன்ஸ் பிட்வீன் எகிப்த், டர்க்கி, குஜராத் எகென்ஸ்ட் போர்ச்சுகீஸ் இன்வேடர்ஸ். ஸோ இவங்க இந்த சுல்தாப்பூர், அந்த பிஜாப்பூரையும் இந்த குஜராத்தையும் கிங் ரூல் பண்ணிட்டு இருக்கவங்க பேர் தான் நம்ம சுல்தான்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு முஸ்லீம்ஸ் ரூல் பண்ணாங்கன்னா அந்த முஸ்லீம் லீடர்ஸ் வந்து நம்ம சுல்தானேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஜாப்பூரையும் குஜராத்தையும் வந்துட்டு சுல்தான்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த போர்ச்சுகீஸோட வருகை வந்துட்டு பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த பிஜாப்பூர், குஜராத் அண்ட் எகிப்து, டர்க்கி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த போர்ச்சுகீஸை வந்துட்டு எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியன் நேவல் பேட்டில் ஃபவுண்ட் நியர் சௌவல் த கம்பைன்ட் முஸ்லீம் ஃப்ளீட் ஒன் ஏ விக்ட்ரி ஓவர் த போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அண்டர் ஆல்மிடேஸ் சன் ஹூ வாஸ் கில்ட் இன் த பேட்டில். ஸோ அங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் எதுக்கும் போது அங்கே வந்து ஒரு பேட்டில், ஒரு வார் வந்து கிரியேட் ஆகுது. எந்த பிளேஸ்லாம் வந்து சவுல் அப்படிங்கிற பிளேஸ் வந்து கிரியேட் ஆகுது. த கம்பைன்ட் முஸ்லீம் fleet won a victory over the Portuguese fleet under Almeida Safety. அதாவது வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த நிதிலையும் வந்துட்டு இவங்க தோற்று போயிடுறாங்க. இந்த போர்ச்சுகீஸ் கிட்ட வந்துட்டு நம்ம ஆளுங்க வந்து தோத்துடுறாங்க. அங்கே வந்துட்டு அவரோட சன்னை வந்துட்டு அவங்க கொண்டுடுறாங்க. அந்த ஆல்மீடியாவோட சன்னை வந்துட்டு, அந்த கிங்கோட சன்னை வந்துட்டு கொண்டுடுறாங்க. So, Almeida defeated the combined Muslim fleet in a naval battle near Diu, and by year 1594 Portuguese claimed the naval supremacy in Asia. So இதுக்கப்புறம் வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்துட்டு நல்ல சுப்ரீமாக வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு நம்மளோட ஏஷியன் கான்டினென்ட்டில் வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்துட்டு ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா, அந்த கவர்னர் ஜெனரல் வந்து அவர் வந்துட்டு நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் அந்த ரூலர்ஸ் எல்லாம் வந்து எதிர்க்கும் போது அவங்களே டிஃபீட் பண்ணி இந்தியாவில் வந்துட்டு அந்த ட்ரேட் சென்டரை நல்லா ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதோட வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நிறைய டச் பீப்புள் நெக்ஸ்ட் வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. டச் பீப்புள் தமிழ்நாட்டில் என்ன ரோல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வராங்க, ஃப்ரெஞ்சு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வரக்கூடிய லெசன்ஸில், வரக்கூடிய கிளாஸஸில் பார்ப்போம். இந்த லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனி டவுட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் என்கிட்ட கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டோன்ட் வெரி. ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.